Hi friends, welcome to Dina's Creation. இன்னைக்கு நம்ம basic to bridal kuchi designல class 13 பார்க்குறோம் friends. Slanting arch part 2ல இன்னைக்கு double color வில வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் friends. நான் 7 layers of thread எடுத்திருக்கேன். clothல lock போட்டுக்கலாம் friends. lock போட்டு பக்கத்துலே இன்னொரு knot. போட்டு இந்த மாதிரி கட் பீட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டு இப்போ செயின் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 செயின் போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கணும். லாக் பண்ண இடத்துல லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு 3 செயின் 1 2 3 செயின் போட்டு நம்ம ட்ரிபிள் க்ரோஷெட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊசி மேலே 2 வாட்டி நூல் எடுத்து 2ல் 1 2ல் 1 2ல் 1 3 டைம்ஸ் போடுறது தான் ட்ரிபிள் க்ரோஷெட் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு நான் 2 mm பீடு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பீட் போட்டு ட்ரிபிள் க்ரோஷெட். இப்போ ஒரு பீடு. இப்போ ட்ரிபிள் க்ரோஷெட். இது போல் 9 பீடு வர மாதிரி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக 9 பீட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எங்கே வரதை பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து ஒரு சேஃப்டி பின் இல்லைன்னா ஹேர் பின் ஏதாச்சும் ஒன்று போட்டு லாக் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வேறு கலர் த்ரெட் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கே லாக் பண்ணமோ அதே இடத்துல லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் பண்ணிவிட்டு இந்த 3 செயின் போட்டிருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போது 3 செயின் 1 2 3 செயின் போட்டு அதே இடத்துல ஒரு லாக். இப்போ ஒரு டபுள் க்ரோஷெட் நெக்ஸ்ட் கேப்லாம் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் க்ரோஷெட் போட்டு 3 செயின் 1 2 3 செயின் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். பீகாட் மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பீட் ட்ரிபிள் க்ரோஷெட் கப் ஆனதும் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு 1 2 3 செயின் ஒரு பீகாட். நெக்ஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷெட் கேப்பில் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட் 1 2 3 செயின் ஒரு பீகாட். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. நான் இந்த பிங்க் கலரில் வந்து 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த சென்டரில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு பக்கத்துலேயே ஒரு சிங்கிள் க்ரோஷெட்.
போட்டு இப்போ ஒரு பீட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு 5 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டு டர்ன் பண்ணி லாக் மேலே ஒரு லாக் போட்டு இப்போ 3 செயின் 1 2 3. இப்போ இந்த கலரில் ஆர்ச் போட்டு இந்த கலர் பிங்க் கலரில் பார்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரிபிள் க்ரோஷெட் ஒரு பீட். ஒரு பீட் போட்டு ட்ரிபிள் க்ரோஷெட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பின் எடுத்துட்டு இந்த பக்கம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இந்த த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த த்ரெட் எடுத்துட்டு இப்போ இந்த த்ரீ செயின் போட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். போட்டு இப்போ 3 செயின் போட்டு ஒரு பீகாட். இப்போ ஒரு டபுள் க்ரோஷெட். நெக்ஸ்ட் செயின் கேப்பில் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட் 3 செயின் ஒரு பீகாட். நெக்ஸ்ட் கேப்பில் ஒரு டபுள் க்ரோஷெட் 3 செயின் ஒரு பீகாட். இது போல் ஃபுல்லாக போட்டுன்னு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து ஓவர்லேப் மாதிரி வரும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 500 above வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.